என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற பச்சை குங்குமத்தினை என் பிள்ளை நீ தொட்டு விட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிசயத்தை அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது பௌர்ணமி நேரம். என் பிள்ளையே, பௌர்ணமி நேரத்தில் இந்த வராகி என் வாக்கினை கேட்பது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. கோடி புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். என் பிள்ளை, உனக்கு இன்று இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அதனால் இதை நீ விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை இன்று உன் முன்னால் நான் எடுத்து வைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த அத்தனை குழப்பங்களும் சந்தேகங்களும் தீரப்போகின்ற நேரம். என் பிள்ளையே, அதிலும் குறிப்பாக இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற அதிர்ஷ்டமான பச்சை குங்குமத்தையும் நீ தொட்டிருக்கின்றாய். அப்படியானால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம்தானே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பது எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது. அது எப்பொழுது கிடைக்கும் என்று உன்னால் அவ்வளவு எளிதில் கணித்து விடவும் முடியாது. கிடைக்கும் நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னால் அனுபவிக்க முடியாத அற்புத விஷயமாக அது உன் கைகளில் இருக்கும். அந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நம் கைகளில் கிடைத்து விட்டதே என்று எண்ணி பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னுடைய மகிழ்ச்சியை காண இந்த வராகி நான் அத்தனை தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டங்கள் என்பது ஒரே அடியாக தொடர்ந்து வரும். ஆனால் அது முடிந்துவிட்ட பிறகு, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்ட பிறகு, நீ சந்தித்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல செய்திகள் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரம் நீயே ஆச்சரியப்படும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயத்தை சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. எதற்கு நமக்கு மட்டும், ஏன், எதனால், எப்படி என்று பல கேள்விகள் உனக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடைசி வரையிலும் உனக்கு பதில் கிடைத்த பாடிருக்காது. இருந்தாலும் என் பிள்ளையே, சில நேரங்களில் இவையெல்லாம் உனக்கு நன்மைக்குத்தான் வந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நடத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதனை நீ உணரும் பொழுது நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையுமே சரியாகவே புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு பயம் காட்டியதாக நினைத்து வேதனைப்படாதே. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்கள் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை விட சில நேரங்களில் உடனிருப்பவர்களே உனக்கு மிக பெரிய காயங்களை கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது எல்லாம் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? யாரையும் இனிமேல் நம்பக்கூடாது என்று. ஆனால் மறுபடியும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதையே தான் திரும்பவும் செய்து கொண்டிருப்பாய். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நீ செய்ய தொடங்குவாய். என் பிள்ளையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் எப்பொழுதுமே சரியாக இல்லை. என் பிள்ளையே, ஒரு விஷயம் வேண்டாம் என்றால் அதை விட்டு அப்படியே ஒதுங்கி வந்துவிடு. மீண்டும் மீண்டும் இது சரியா தவறா, அல்லது நமக்கு வேண்டுமா வேண்டாமா, நாம் இதனை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் ஒருபொழுதும் நீ வைத்து கொண்டிருக்காதே. என் குழந்தைக்கு எது வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து அது உன்னிடத்தில் நிலைப்பதும் நிலைக்காமல் போவதும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது. அதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் என் பிள்ளை உனக்கு தேவை கிடையாது. பயம் என்ற
ஒன்று உனக்குள் இருக்கிறது என்றால் நீ இந்த வராகியை வணங்குவதிலேயே எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தாயானவள் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய அதிசயத்தை இன்றே உனக்கு ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாருக்காகவும் என் பிள்ளை நீ முதலில் எதையும் செய்ய துணியாதே. ஏனென்றால் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு இங்கே வேடிக்கை பார்க்கின்ற உலகம் அல்லவா இது. அதனால் எந்த நேரத்தில் எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீ கவனத்தோடு செய்தால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்படுவதை எல்லாம் நீ நிறுத்திவிட்டு இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற சோதனைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டி இருக்கிறது என்பது இந்த தாயானவளின் சொன்ன விதி அல்லவா. நான் குறித்து கொடுத்த நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளைக்கு நான் தருவது எப்பொழுதுமே உண்மையானது. அது உனக்கு நிரந்தரமானது. அது உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்லாதது. சில நேரங்களில் அவசரப்பட்டு விடுகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் இல்லையே என்று எண்ணி எண்ணி நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா. அந்த வேதனையை ஒரு நாளும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்க விரும்ப மாட்டேன். நான் உனக்கு நல்லது நினைக்க வேண்டி செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நிரந்தரமானதாக உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே இழக்க துணியாதே. ஏனென்றால் நாளை நீ இழந்துவிட்டு தனியாக நிற்பாய். அவர்கள் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது யாருமே உனக்கு உதவிகளை செய்திட முன்வர மாட்டார்கள் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் பொழுது நீ நிச்சயமாக மனதிற்குள் கண்ணீரை சிந்துகின்றாய் அல்லவா. என் தங்கமே, அந்த கண்ணீரானது உனக்கு எப்பொழுதுமே தேவையில்லாதது. அடுத்தவர்களுக்காக சிந்துகின்ற கண்ணீருக்கு எப்பொழுதுமே பலன் இல்லை என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் அவர்களுக்காக நீ கண்ணீர் வடிப்பாய். அவர்கள் உன்னை கண்டு ரசிப்பார்கள். அவர்களினுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கே பெரிதாக தெரியாத பொழுது உனக்கு ஏன் அவர்கள் பிரச்சனை பெரிதாக தெரிகின்றது என்று எண்ணி அவர்கள் அங்கே நிச்சயமாக மன மகிழ்ச்சியில்தான் துள்ளி குதிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ வேதனைப்பட எதுவும் இல்லை. நீ தொட்ட இந்த பச்சை குங்குமம் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நடத்தி கொடுக்கும். பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷமானதாக உருவாகுவதை நீயே இனி கண்ணார காண்பாய். என் பிள்ளையினுடைய வேதனைகளும் சோதனைகளும் நீங்கி என் பிள்ளைக்கான மனநிறைவான சூழ்நிலைகளை எல்லாம் நீ உருவாக்குவதை நீ கண்டுவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்திய அற்புதத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தாயின் பச்சை குங்குமத்தை தொடுவது என்பது அத்தனை எளிதான காரியமா? எல்லோருக்குமே அது கிடைத்து விடாத பாக்கியம். உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ விட்டுவிடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இன்று நீ தொட்ட காரியத்திற்காக இந்த பௌர்ணமி நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயம் நாளைய பௌர்ணமி விடியலில் உனக்கான வெற்றியின் ரகசியமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினை புரிந்துவிட்டால் என்றுமே உனக்கு சந்தோஷம்தான். இந்த தாயானவள் உன்னை தேடி வந்ததை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அடுத்த நொடி இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியின் நொடி என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும். இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற நொடியாவது உன் மனதில் மகிழ்ச்சி இருக்கின்றதல்லவா? அந்த மகிழ்ச்சியைத்தான் நிலைத்திருக்க செய்ய இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எதற்கும் வருந்தாதே, யாரை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் சொல்கிறேனே, இதை ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா? என் பிள்ளை
பிள்ளையே, சிந்தித்துப் பார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ உன் கண் முன்னால் கண்டு விடுவாய். நடக்கின்ற மாற்றம், அதிசயம், திருப்பம் எல்லாம் இந்த வராகியால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.